மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் குட்டிகளுடன் இந்த கியூட்டான யானை குடும்பம் உய்யாரமாக நடந்து சென்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரிக்கு செல்லக்கூடிய கோத்தகிரி மற்றும் குன்னூர் வனச்சாலைகளில் யானைகள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் கோத்தகிரி மலைப்பாதையில் 3வது கொண்டை ஊசி வளைவு பகுதியில் குட்டிகளுடன் 2 யானைகள் நடந்து சென்ற காணொலி வெளியாகியுள்ளது. பருவமழை காலங்களில் யானைகள் கூட்டம் கூட்டமாக இடம்பெயரும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எனவே இரவு நேரங்களில் கோத்தகிரி, குன்னூர் சாலைகளில் வாகனங்கள் எங்கும் நிறுத்தப்படக்கூடாது என்றும் அதிக ஒலி எழுப்பி விலங்குகளை அச்சுறுத்தக்கூடாது என்றும் வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சூப்பர் ஸ்டார் என வர்ணிக்கப்படும் ரஜினிகாந்தை மிக கடுமையாக விமர்சித்து வந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திடீரென நேற்று சந்தித்தது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. போராளி அவருடைய சில கருத்துக்களை கேட்டு எல்லாம் பிரமிச்சு போயிருக்கேன். அந்த மாதிரி இருக்காங்க தேசிய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு, ஜனநாயகமே கெட்டு போயிருக்கு. அரசியல் பத்தி, ஜனநாயக பத்தி மக்களின் மன ஓட்டமே சேஞ்ச் ஆயிருக்கு. சிஸ்டமை சேஞ்ச் பண்ணணும். கடந்த 2017ஆம் ஆண்டு மே மாதம் சென்னையில் தொடர்ந்து 5 நாட்களுக்கு ரசிகர்களை சந்தித்த ரஜினி இவ்வாறு பேசினார். பின்னர் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி 2018ஆம் ஆண்டு ஆகஸ்டில் மறைந்த பிறகு டிசம்பர் 26 முதல் 31ஆம் தேதி வரை 2ஆம் கட்டமாக ரசிகர்களை சந்தித்த ரஜினி தான் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார். 234 தொகுதிகளிலும் போட்டியிடப் போகிறோம், போருக்கு தயாராக இருங்கள் என அழைப்பு விடுத்தார். இதனால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. அப்போது முதல் ரஜினிகாந்தை தமிழர் அல்லாதவர், தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆசைப்படலாமா என கடுமையாக சாடியும் விமர்சித்தும் வந்தவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். தமிழர் யார் ஆளணும்ட்டு நான் ஒன்றும் புதுசா சொல்லலை. தமிழர் யார் ஆளணும்னா தமிழர் தான் ஆளணும். எங்கு பிறப்பினும் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானேன்னு எங்கள் புரட்சி பாவலர் பாடுறாரு. இங்க தமிழர்னா யார் தமிழர்னு கேட்கிற கேள்வி, யார் கன்னடர், யார் தெலுங்கர், யார் மராட்டியர், யார் திராவிடர்ங்கிற கேள்வியை எழுப்பாதவங்களாம் என்னைய பார்த்து எத்தனை காலத்துக்கு இந்த கேள்வி கேட்பீங்க? தமிழ்நாட்டில் அதுவரை பூச்செண்டுகளையே வாங்கி பழகிய ரஜினிக்கு அதுவரை சந்தித்திராத வார்த்தை தாக்குதல்களை சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் மேடைகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் தொடுத்தனர். சுமார் 2 ஆண்டுகள் அரசியல் பிரவேசத்தை ஆறப்போட்ட ரஜினி தனது உடல்நிலை சரியில்லை என்பதாலும் மருத்துவர்கள் தீர்த்து கூறிவிட்டதாலும் கட்சி தொடங்கி அரசியலுக்கு வர முடியவில்லை என 2020ஆம் ஆண்டு இறுதியில் அறிவித்து ரசிகர்களின் எண்ணங்களுக்கு வேட்டை வைத்தார். அதன் பிறகே ரஜினி மீதான விமர்சனங்களுக்கு சீமான் முற்றுப்புள்ளி வைத்தார். அரசியல் களத்தில் ஒதுங்கிவிட்டாலும் திரைத்துறையில் முன்னிலும் வேகம் காட்டத் தொடங்கினார் ரஜினி. இந்த பின்னணியில் சினிமாவில் காக்கா, கழுகு கதைகளை ரஜினியும் விஜயும் தத்தமது மேடைகளில் கூறும் அளவிற்கு அவர்களுக்கிடையே பனிப்போர் ஏற்பட்டிருப்பதாக பேசப்பட்டது. கழுகு இன்னும் மேலே போகும், காக்காவும் போகும். அது மேலே போகும், அதுக்கு மேலே முடியாது. டயர்டாயிட்டு வேர்த்து கீழே வந்துடும். இந்த காட்டில் மானு, முயல், யானை, மயில், இந்த காக்கா, கழுகு, காடுனா இதெல்லாம் இருக்கும் தானே, அதுக்கு சொன்னம்பா. இந்த நிலையில் ரஜினியைப் போல ரசிகர்களை காக்க வைக்காமல் சட்டென்று கடந்த பிப்ரவரியில் தாவேகாவை தொடங்கினார் விஜய். அப்போது அதை வரவேற்ற சீமான் விஜயை தம்பி என வாஞ்சையாக விடித்தார். எனினும் சீமான் கடுமையாக விமர்சிக்கும் திராவிட கொள்கையை தனது 2 கண்களில் ஒன்று என விஜய் அறிவித்ததும் அவரை சீமான் கடுமையாக சாடினார். 2026ஆம் ஆண்டில் தனித்தே போட்டி என சீமான் அறிவித்தார். அரசியல் களத்தில் தற்பொழுது இருவரும் இணைய முடியாத துருவங்களாகவே பார்க்கப்படுகின்றனர். தான் மிகவும் நம்பிய விஜயுடன் கொள்கை மோதல் ஏற்பட்ட நிலையில் சற்றும் எதிர்பாராத வகையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினியின் இல்லத்திற்கு சீமான் நேற்று இரவு சென்று அவரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு 20 நிமிடங்கள் நீடித்ததாக கூறப்படுகிறது. அரசியல் ரீதியாக இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது.
பல ஆண்டுகளாக தொடர்ந்து ரஜினியை கடுமையாக சாடியவரான சீமான், விஜய் தன்னுடன் இணக்கம் காட்டாத சூழலில் அவரை சந்தித்திருப்பது பல்வேறு யூகங்களுக்கு வித்திட்டுள்ளது. சீமான் ரஜினியிடம் தனக்கு ஆதரவு தர கோரியிருக்கக்கூடும் என்றும், தமிழக அரசியல் பற்றி குரல் தரும்படி அழுத்தம் தந்திருக்கக்கூடும் என்றும் நெட்டிசன்கள் தங்கள் கற்பனை குதிரைகளை தட்டிவிட்டு விவாதிக்க தொடங்கியுள்ளனர்.